இஸ்லாத்தில் பெண்கள் தொழில் செய்யக்கூடாதா? அப்படிலாம் இல்லை. அதுக்கு வரலாற்றிலேயே ஒரு பெரிய உதாரணம் இருக்குது. 1400 வருஷங்களுக்கு முன்னாடியே மக்காவிலே மதிப்புமிக்க வணிக பெண்மணியாக இருந்தாங்க அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அவங்களோட வெற்றிக்கு காரணம் பணம் கிடையாது, நேர்மை, நம்பிக்கை, நல்ல குணம், இதோடு சேர்த்து அல்லாஹ்வின் மீது இருந்த உறுதியான நம்பிக்கையும் காரணம். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஒரு வெற்றிகரமான தொழிலதிபராக மட்டும் இல்லாமல் ஈமான், தியாகம், நம்பிக்கை, பொறுப்பு ஆகியவற்றின் அடையாளமாகவும் நாம் நினைவு கூறுறோம். அதனால் கேள்வி பெண்கள் தொழில் செய்யலாமா என்பதல்ல, அதை எப்படி செய்கிறோம் என்பதுதான். ஹலாலான முறையிலும் அல்லாஹ்வின் வரம்புகளுக்குள்ளும் செய்யலாம்னு வரலாறே நமக்கு காட்டுது. இஸ்லாத்தில் பெண்கள் தொழில் செய்யக்கூடாதா? அப்படிலாம் இல்லை. அதுக்கு வரலாற்றிலேயே ஒரு பெரிய உதாரணம் இருக்குது. 1400 வருஷங்களுக்கு முன்னாடியே மக்காவிலே மதிப்புமிக்க வணிக பெண்மணியாக இருந்தாங்க அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அவங்களோட வெற்றிக்கு காரணம் பணம் கிடையாது, நேர்மை, நம்பிக்கை, நல்ல குணம், இதோடு சேர்த்து அல்லாஹ்வின் மீது இருந்த உறுதியான நம்பிக்கையும் காரணம். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஒரு வெற்றிகரமான தொழிலதிபர்